வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சீனாவின் போர் நிறுத்தம் திடீர் திருப்பம். போர் தொடங்கும் போது அதன் முடிவு எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் 1962 போர் எப்படி தொடங்கியதோ அப்படியே எதிர்பாராத விதமாகவும் முடிந்தது. போர்க்களத்தில் சீனாவின் முன்னேற்றம். நவம்பர் 1962 சீனப்படைகள் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியா பகுதியில் வேகமாக முன்னேறின. லடாக் முனைகளில் தங்கள் நிலைகளை உறுதி செய்தன. இந்த முன்னேற்றம் இந்தியாவிற்கு இராணுவ அழுத்தம், அரசியல் அதிர்ச்சி, மனநிலை வீழ்ச்சி என்று பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. உலகம் கவனிக்கத் தொடங்கியது. இந்த போர் இனி இரு நாடுகளுக்குள் மட்டும் இல்லை, உலக சக்திகளான அமெரிக்கா, சோவியத் யூனியன், ஐக்கிய நாடுகள் அனைவரும் இந்த மோதலை கவனிக்கத் தொடங்கினர். பனிப்போர் காலத்தில் ஆசியாவில் ஒரு புதிய தீப்பொறி வேண்டாம். சீனாவின் கணக்கு. இந்த நிலையில் சீனா ஒரு முக்கிய கணக்கை போட்டது. தங்கள் இராணுவ இலக்குகள் நிறைவேறிவிட்டன. எல்லை பகுதிகளில் தங்கள் நிலை உறுதியாகிவிட்டது. உலக அழுத்தம் அதிகரிக்கின்றது. போரை தொடர்வது இனி அதிக லாபம் இல்லை. நவம்பர் 21, 1962 அறிவிப்பு. திடீரென சீனா ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம். நவம்பர் 21 முதல் அனைத்து முனைகளிலும் துப்பாக்கி நிறுத்தம். இந்த அறிவிப்பு இந்தியாவை மட்டும் அல்ல, உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்தது. இந்தியாவின் குழப்பம். இந்தியாவில் இது உண்மையா, ஒரு வலை விரிப்பா, நம்பலாமா என்ற கேள்விகள். இந்தியா சோர்ந்திருந்தது, ஆனால் எச்சரிக்கையுடன் இருந்தது. போர் நிறுத்தம் வரவேற்கப்பட்டது, ஆனால் நம்பிக்கை மீண்டும் வரவில்லை. சீனாவின் பின்வாங்கல் முழுமையா? சீனா கூறியது, சில பகுதிகளில் பின்வாங்குவோம், ஆனால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அடிப்படையில், அதாவது சீனா பிடித்த நிலம் அதிகமாக மாறவில்லை. இந்த உண்மை இந்தியாவிற்கு ஒரு கசப்பான உண்மை. போர் முடிந்ததா? துப்பாக்கி சத்தம் நிறுத்தப்பட்டது, ஆனால் எல்லை பிரச்சனை முடிவடையவில்லை. நம்பிக்கை திரும்பவில்லை. காயங்கள் ஆறவில்லை. இந்த போர் இடைவேளை எடுத்துக்கொண்டது, ஆனால் முடியவில்லை. தேசத்தின் மனநிலை. இந்த திடீர் முடிவு இந்திய மக்களிடம் முரண்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்தியது. நிம்மதி, சோகம், கோபம், அவமானம். போர் நிறுத்தத்தின் அரசியல் அர்த்தம். இந்த போர் நிறுத்தம் சீனாவின் இராணுவ சக்தியை உலகிற்கு வெளிப்படுத்தியது. இந்தியாவின் பாதுகாப்பு பலவீனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்தது. ஆசிய அரசியலில் ஒரு புதிய சமன்பாடை உருவாக்கியது. நிறைவாக 1962 போர் திடீரென நிறுத்தப்பட்டது, ஆனால் அதன் நிழல் இமயத்தில் இன்றும் நிற்கின்றது. போர் முடிந்தது, ஆனால் வரலாறு இன்னும் தொடர்கின்றது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.